வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான பருத்தி பால் கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து சளி இருமலை சரி பண்ணுங்க. இதில் நம்மள நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் தான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். சளி இருமல்னால அவஸ்தைப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இது வந்து வாய் புண், வயிற்று புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணுங்க. நிறைய பேர் அல்சர் ப்ராப்ளம்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். அப்புறம் நம்ம பெண்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணுங்க. லேபர் பெயினை வந்து கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா இது வந்து ஹார்ட் ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்மளுடைய பிபி லெவலை நல்லா ரெகுலேட் பண்ணும், மெயின்டைன் பண்ணும். இது வந்து எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிஆக்சிடென்ட்ஸுங்க. இதில் வந்து அவ்வளோ புத்துணர்ச்சி இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். காட்டன் சீட்ஸ், அதாவது பருத்தி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருப்பட்டி, தேங்காய். நான் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே சொல்கிறேங்க. ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 100 கிராம் காட்டன் சீட்ஸ் எடுத்துருக்கேன், அதாவது பருத்தி எடுத்துருக்குறேங்க. இந்த பருத்தி விதையை நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வந்து கழுவுனாலே மேலே இருக்கிற அந்த பஞ்சு எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க க்ளீனாக. 50 கிராம் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. 50 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன். 50 கிராம் உளுந்தும் பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சுக்க போகிறோம். இந்த பருத்தி விதையை நம்ம 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். நம்ம நைட்டு ஊற போட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் செய்யலாங்க. பச்சரிசி புழுங்கல் அரிசியை 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருத்தி வந்து நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ஊறிடுச்சுங்க. அந்த அரிசி மாவை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருத்தி விதையை மிக்சியில் போட்டுட்டு நம்ம 2 தடவை இதை வந்து பால் எடுத்துக்கலாம். 2 தடவை போட்டால் நம்மளுக்கு போதுங்க. நல்லா அரைஞ்சிருச்சு. நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதை நம்ம பால் புழிஞ்சிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. இந்த பருத்தி பால் கஞ்சி ரெசிபி எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்கங்க. அவங்க சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம செஞ்சு குடித்ததுக்கப்புறமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. நாங்களும் இப்போ அடிக்கடி எங்களோட ருட்டீனில் நாங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பருத்தி பால் வந்து நல்ல கலர் இந்த மாதிரி கலரில் தாங்க இருக்கும். ஒரு மாதிரி சாண்டல் கலரில் நம்மளுடைய பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்த மாவை நம்ம வந்து அரைச்சிடலாம். 50 கிராம் பருப்புக்கு கிரைண்டரில் அரைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. இது வந்து மினி கிரைண்டருங்க. நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுக்கும்போது தான் இந்த உளுந்தம் பருப்பு நல்லா நம்மளுக்கு பொங்கி வரும். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாவு கன்சிஸ்டன்சி வந்து கம்மியாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம தேங்காவை பால் எடுத்துக்கலாம். தேங்காவை 2வது பால் 3வது பாலை வந்து நம்ம முதல்ல விட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாங்க. இந்த பருத்தி பால் கூட ஃபஸ்ட்டு பாலை எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல பால் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாலை நம்ம வந்து இப்போது செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா பொங்கி வருது, ஃப்ளஃபியாக வருது. நீங்கள் வந்து தோசைக்கு அரைக்கும் போது கூட நீங்கள் ஒரு கை உளுந்த மாவை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அரிசி மாவையும் தலையாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பருத்தி மட்டும் எடுத்து பால் பிழிஞ்சு நம்ம இந்த ரெசிபி செய்யலாம். இப்போ நம்ம கருப்பட்டியை எடுத்துக்கலாங்க. 400லேருந்து 500 கிராம் நம்ம வந்து கருப்பட்டி எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் தண்ணி வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்கிறேங்க. கொஞ்சம் தனியாக இருந்தாலுமே நம்மளுக்கு நம்ம கூழ் காய்ச்சும் போது அது வந்து கரெக்டாக ஆகிடும். நம்ம 100 கிராம் பருத்தி விதை எடுத்துருக்குறோங்க. 100 கிராம் அரிசி எடுத்துருக்கோம். 50 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோம். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். அதனால் இந்த 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் கருப்பட்டி நம்மளுக்கு வந்து கரெக்ட் இனிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க.
எவர் சில்வர் பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்குங்க. அதனால் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லை குக்கர்னால் நல்ல பெரிய குக்கர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருப்பட்டி பாகை ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம உளுந்தம் மாவு நம்ம வந்து ஆட்டி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைச்சதுனால தான் மாவு நல்ல ஃப்ளஃபியாக இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா இந்த பால் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்க்க வேண்டிய ரெசிபிங்க. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டவ்வே ஆன் பண்ணணுங்க. இப்போ நம்ம பருத்தி பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2வது 3வது தேங்காய் பாலை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வை. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டுங்க. உங்களுக்கே பார்த்தோன்னு தெரியும், கொஞ்சம் கொதி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பருத்தி விதை வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அவங்களுடைய மென்சுரல் சைக்கிளை ரெகுலர் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய ப்ரெக்னன்சி லேபர் வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நல்ல கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல்லாம் ஆட் பண்ணணுன்னா நுரைச்சி அப்படி பொங்கி வரும், பபிள்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடுங்க. பாருங்கள் கொஞ்சம் திக்கனிங் ஆகுது. ஆனால் இன்னுமே நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது நல்லா அப்படி ஷைனிங்காக வருங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டு பக்குவம். இப்போ பாருங்கள் நல்ல ஷைனிங்காக ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்மளுடைய பாட்டி காலத்திலலாம் வந்து ஆட்டு உரலில் தான் இந்த பருத்தி விதையை பால் புளியறதுக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அம்மியில் தான் எல்லாமே அரைச்சி பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி செய்யட்டாலும் நம்மளுடைய ஃபாஸ்ட் ருட்டீனில் நம்மளுடைய இந்த ஹெல்த்தியான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் உங்களோட ருட்டீனில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பருத்தி பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்க்க வேண்டிய ரெசிபிங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.